மாட்டு பால் கிடைக்கல, பாக்கெட் பாலில் செய்ய வேண்டியது. சரியான விளையாடி ரோஸ் மில்கை போட்டு குடிக்க வேண்டியதான். அடிக்கிற வெயிலுக்கு குளு 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 குளுன்னு ரோஸ் மில்க் செஞ்சு குடிக்கலாம் போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வந்து பாலை கொதிக்க வைக்க போறோம், அதனால பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாலில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து இயற்கையான முறையில் தயாரிக்க போகிறோம். அதனால் பன்னீர் ரோஸ் வாங்கி உதுத்து ஒட்டிக்கிறோம் ஃபஸ்ட்டு. ரோஸ் மில்க்கு செய்ய தேவையான வந்து பன்னீர் ரோஸை வந்து உதுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து பீட்ரூட் வந்து துருவி எடுத்துக்கணும். பீட்ரூட் எதுக்கு துருவி எடுக்கிறோம்னா, பன்னீர் ரோஸில் வந்து ரொம்ப சாயம் இறங்காது. பீட்ரூட்டில் வந்து கொஞ்சம் சாயம் இருக்கும், சிவப்பு கலர் சாயம் இருக்கும். அதனால ரோஸ் மில்க் வந்து கலராக இருக்கும். அதனால் பீட்ரூட் துருவி எடுத்துக்கிறோம். பீட்ரூட்டை வெட்டியாச்சு, இவன் வச்சு சீவிக்கலாம். பீட்ரூட்டை வந்து நல்லா துருவி எடுத்துக்கிட்டாச்சு. பன்னீர் ரோஸ் உதுத்தை வந்து கழுவி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து எசன்ஸ் செய்ய போகிறோம். அதை பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு பாலை வந்து காய்ச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நம்மள்ட்ட வந்து இயற்கையாகவே வாய்க்கால் ஒன்று விடுது, அதில் வந்து வச்சுக்குவோம் ஆற வைக்கிறதுக்கு. தண்ணி வந்து கொதிச்சுட்டு பன்னீர் ரோஸை வந்து இப்போ தண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ ரோஸ் நல்லா வெந்து இதாகிட்டு இப்போ நம்ம வந்து பீட்ரூட் சேர்த்துக்கலாம். எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பாலோட எசன்ஸை வந்து கலந்துக்க வேண்டியது தான். ரெடி பண்ண எசன்ஸை வந்து இப்போ ஊற்றிக்கலாம். நல்லா பாலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்ஜா விதையை கொட்டிக்கலாம். இப்போ ஜீனியை வந்து போட்டுக்கலாம். ஐஸ் கட்டி உடைச்சிக்கலாம். ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆகிட்டு நம்ம வந்து குடிச்சு டேஸ்ட் சொல்லிக்கலாம். ரோஸ் மில்க் வந்து சூப்பராக இருக்குது. ஐஸ் கட்டி போடுறது குளு குளுன்னு இருக்குது. நம்மளும் ரோஸ் மில்கை டேஸ்ட் பண்ணலாம். வெயிலுக்கு அதுக்கும் எதமாக இருக்குது. ரோஸ் மில்க் நல்லா இருக்குன்னு கொஞ்சம் கொடுங்க. நிறையா ஊற்றுங்க. நிறையா ஊற்றுங்க. ரொம்ப பாருங்க, இது வந்து 3வது ரவுண்டு.
இந்த வெயிலுக்கு வந்து வயல்வெளியில் உட்காந்துட்டு ரோஸ் மில்க் குடிக்கிறது சூப்பராக இருக்குது. நம்ம சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க.